தேதி திங்கட்கிழமை விடுதலை பயன் புத்தகம் 14வது அதிகாரம் 5 to 18 உள்ள இறைவசனங்கள். அதாவது செங்கடல் அவர்களுக்கு எதிராக பார்வோன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட்ட பிறகு ஐயோ நான் ஏன் அனுப்பினேன் என்று வருத்தப்படுகிறார். ஆவியவனை பின்தொடர்ந்து வருகிறார். அப்போது நடந்ததை 13-14 வசனத்திலே பார்ப்போம். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இனி நீங்கள் காணப்போகின்ற இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள். பீ ஸ்டில். ஆண்டவர் நமக்காக போராடுகிறார். He fights for you. அஞ்சாதீர்கள், நிலை குலையாமல் இருங்கள். ஆண்டவர் ஆற்றும் செயல்களை பாருங்கள். இன்று காண எகிப்தின் மேல் என்றுமே காணப்போவதில்லை. இன்னைக்கு அநேக எகிப்துகள் நமக்கு எதிராக இருப்பார். ஆண்டவர் நமக்காக போயினால் அவர்கள் என்றுமே காண மாட்டார். அந்த எகிப்து அதிலே அவர்கள் கழிந்து போனார். இவர்களோ கட்டாந்தரையிலே கால் நனையாமல் செங்கடலை கடந்து விட்டார். அவர்கள் வரும்போது நடுவிலே அமைந்து போனார். ஆண்டவர் அவர்களுக்காக போராடினார். எப்படி தொடக்கம் 32வது 26 ஆசீர்வதித்தவர்களை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னபோது, இதோ நீ இஸ்ரவேல் கடவுளோடும் மனிதனோடும் போராடி இருக்கிறார், போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று சொன்னார். அவர் நமக்காக போராடும். He fights for. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. உலகத்தின் வேதனைகள் துன்பத்தோடு விட்டு உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இன்னும் தெளிவாக எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி நமக்கு போராடுகிறார், எப்படி நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு என்றும் துணையாக இருந்து நம்மை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு என்றும் ஆதரவாக இருக்கிறார். இன்னும் அவர் நமக்கு வழிநடத்துகிற தேவனாகும். எல்லா விதத்திலும் அவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆண்டவர் நமக்கு கேடையும் கவசமாக இருப்பது மட்டுமல்ல, வலிமை மிக்க போர் வீரனாக அவர் நமக்கிலே இருக்கிறார். 20வது அதிகாரம் எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் வலிமை மிகுந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவார்கள். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர் விபத்தோடு செயல்படவில்லை. அவர் அம்மானம் என்று நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வலிமை போர் வீரன், அவர் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பத்தில் விடறி விடுவார்கள், வெற்றி கொள்ள மாட்டார்கள். வேகத்தோடு அவர் செயல்படவில்லை. அவருடைய அம்மானம் என்று நிலைத்திருக்கும், மீண்டும் மறக்கப்படுவதில்லை. எனவே அவர் போர் வீரனாக இருந்து நமக்காக அவர் போராடுகிறார். அவர் நாம் நின்று கொண்டே தேவனுடைய அதிசயத்தை இன்று காண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே விடுதலை பயணத்துக்கு 14, 13, 14 சொல்வது, நமக்காக இறைவன் தினம் போராட காத்திருக்கிறார். நாம் அவரோடு போராடுவோமா? நீங்கள் தான் ஆண்டவரை மாறாதவர் கிருபையும் சமாதானத்தை வழங்குகிறேன். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும்